அன்பு உறவுகளே, எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு சாதம், ரசம், கருணக்கிழங்கு வறுவல் பண்ணேன். எவ்வளோதான் நம்ம பணம், பேரு, புகழ், சொத்துன்னு சேர்த்து வச்சுருந்தாலும் அதை தேடி நம்ம ஓடினாலுமே ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். ஆரோக்கியமான உடல் நலத்தால் மட்டும்தான் நாம் போராட முடியும், உழைக்க முடியும். வாழ்க்கையில் நம்மளுடைய கொள்கைகள், லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபட்டு உழைக்க முடியும். அதனால் எல்லாத்த விட முக்கியம் ஆரோக்கியமான உடல் நலம் மட்டும்தான். கருணைக்கிழங்கு எப்போவுமே மண்ணாக தான் இருக்கும். மேல் தோலை கையை சீவிக்காமல் பார்த்து பத்திரமா மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. நல்ல தண்ணியில் 4-5 தடவை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி விட்டு அந்த தண்ணியில் பொடியாக கட் பண்ணி வச்ச இந்த கருணைக்கிழங்கையும் போட்டு ஒரு கொட்டை புளி போடுங்க. சில சமயம் ஒரு காரல் டேஸ்ட் மாதிரி ஒன்று வரும், விறுவிறு நாக்கி எரியும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஒரு கொட்டை புளி போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து மஞ்சள் தூள், உப்பு, திட்டமாக மிளகாய் தூள் போட்டு நல்லா அதை பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு தவாவில் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் சுக்கு, இஞ்சி, மிளகு இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க உணவில். நான் இன்றைக்கி டீயில் கூட இஞ்சி போட்டு தான் குடித்தேன். நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க.